ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் தேரபின் ட்ராமாவோட 9th பார்ட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நான் மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்ன ஸ்டோரிங்கிறது புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே முர்தாசிம் மீரப் மேலே கோவப்பட்டு நீ வீட்டுக்கு வா, உன்னை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹயா வந்து ஒரு பெங்காலி லேடியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இதுக்கப்புறம் சரியாக வராது, முர்தாசிமை நம்ம பக்கம் இழுக்கணும்னா வசியத்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்க்க வந்திருக்கா. அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, முர்தாசிம் எனக்கு கிடைக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, அதே சமயம் மீரப் சாகணும் அப்படின்னு சொல்றா. சரி நீ சொன்ன வேலையை நான் கச்சிதமா முடிச்சிடுறேன், இப்ப கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் முர்தாசிமும் மீரப்பும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப மீரப் சொல்றா, நீ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னதும் ஏதோ ஒரு வயசான ஆளுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு நான் நினைச்சேன், அவளோட விருப்பமே இல்லாம நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு நான் நினைச்சேன், நீ அந்த பையனை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த பொண்ணோட விஷயத்துல தலையிடாதுன்னு, அப்புறம் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அதையும் மீறிட்டு நீ இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு கடைசியில நீயே பல்பு வாங்கிட்ட, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், கடைசியில் என்னை நீ ப்ளேம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல எதிர்த்தாப்புல வந்து ட்ரக்கை கவனிக்கல, ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனா மீரப்புக்கு கையில மட்டும் தான் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஆனா முர்தாசிமுக்கு தான் பலமான அடி போல, அவனுக்கு உள்ளர வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு அன்வரும் மீரப்போட வளப்பாப்பாவும் வந்துடுறாங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பதான் அவன் நடந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருந்தோம், அப்ப எதிர்த்தாப்புல ட்ரக் வந்தது கவனிக்கல, ஆக்சிடென்ட் ஆக போகும்போது முர்தாசிம் என்ன காப்பாத்துறதுக்காக முன்னாடி வந்து விழுந்துட்டான். அதனாலதான் அவனுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு, ரத்த வெள்ளத்துல கடந்தான். அதுக்கப்புறமா தான் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்தேன். இப்போ அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது பேசிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு எதுவும் ஆகாதுமா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாக்டரும் வந்து ஆப்ரேஷன் பண்ணாதான் முர்தாசிமை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, நீங்க அதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுமே மாபேகம் ரொம்பவே பதட்டம் ஆகுறாங்க. ஹயாக்கும் இந்த செய்தி போயிடுது. அவ வந்து என்ன நினைக்கிறான்னா, நம்ம வந்து பெங்காலி லேடிக்கிட்ட மீரப்ப தானே சாகடிக்கணும்னு சொன்னோம், இப்போ என்ன முர்தாசிமுக்கு வந்து அடிபட்டுருச்சு, ஒருவேளை பேக் ஃபயர் அடிச்சா நம்ம பண்ண பிளான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. சரி ஓகே, இதுவும் நல்லதுதான், மீரப்ப முர்தாசிம் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு இப்போ நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் யோசிச்சுக்கிட்டே அங்க வரா. ஹால்ல மாபேகம் ரொம்பவே பதட்டமாகறாங்க. என் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரதுக்கு யாரு காரணம், எல்லாத்துக்கும் உங்க பொண்ணு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மீரப்போட அம்மாவை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹயாவும் ஒண்ணுக்கு ரெண்டா ஏத்தி விட்டுட்டு இருக்கா. என்னைக்கு வந்து மீரப் வந்து முர்தாசிமோட வாழ்க்கையில வந்தாலும் அன்னையிலேருந்து தான் முர்தாசிமுக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது, நான் அப்பையிலேருந்து இதை தான் சொல்லி புரிய வைக்க பாக்குறேன், ஆனா என் பேச்சை யாரு காது கொடுத்து கேட்கறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து கையில அடிபட்டுச்சுல அந்த பெரியவர் வந்து முர்தாசிமா பாக்குறதுக்காக வராரு. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் கேள்விப்பட்டு என்னாச்சு இப்ப கான் சார் நல்லா இருக்காரா, எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவனோட நிலைமை இன்னமும் மோசமா தான் இருக்கு, ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட கையில எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் அவரும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சோ இப்ப மாபேகம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் மீரப் தானா, அவ என் பிள்ளைய வந்து அசிங்கப்படுத்திருக்கா வில்லேஜ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி, இப்ப என் பிள்ளை உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதுக்கும் அவ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ஹயாவும் ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அன்னைக்கு மீரப்போட நல்லதை நினைச்சு நீங்க முர்தாசிம் கூட கல்யாணம் பண்ணி வச்சீங்க, இன்னைக்கு அவனோட உயிருக்கே அது ஆபத்தா போயிடுச்சு, எப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்களோ அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் முர்தாசிம்க்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, ஆனா அவன் கண்ணு முழிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே மொத்த பேர் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே மீரப்ப கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க மாபேகம். என் புள்ள எங்க, என் பிள்ளைய நீ பத்திரமா பாத்துக்கிறேன்னு தானே அவன் கூட போனேன், ஆனா இன்னைக்கு அவன் உயிருக்கே ஆபத்தாகிற நிலைமை ஆயிடுச்சு, அது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், அவன் இன்னைக்கு உயிருக்கு போராடுறான்னா அதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அன்வரும் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான், நீங்க எதுக்காக என்னோட பொண்ணை பிளேம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஒண்ணு என்னன்னு தெரியாம நீ பேசாத, நான் இந்த அளவுக்கு பேசுறேன்னா அப்ப இவ என்னெல்லாம் என் பிள்ளைய பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா, வில்லேஜில் நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என் பிள்ளைய அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தியிருக்கா உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலும் மேலும் என் பிள்ளைய அசிங்கப்படுத்துறதையும் அவமானப்படுத்துறதையும் என்னால தாங்கிக்க முடியாது, இன்னைக்கு அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அதுக்கும் காரணம் இவ தான், ஒருவேளை என் பிள்ளைய உனக்கு பிடிக்கலன்னு நீ தாராளமா இந்த வீட்டை விட்டு போகலாம், நீ இங்க இருந்து இப்பவே போயிடுவோம், முகத்தை பாக்குறது கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அன்வர் சும்மா இருப்பாரா, நீங்க எப்படி என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலாம், இது அவளோட புருஷனோட வீடு, அவ இங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவதான் என் பிள்ளைய புருஷனாவே ஏத்துக்கலையா, அப்படி எந்த உரிமையில இந்த வீட்டுல இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்டா கேக்குறாங்க. முர்தாசிமோட மனைவியா மட்டும் அவ இந்த வீட்டுல இல்ல, என்னோட பொண்ணாவும் இந்த வீட்டுல இருக்கா, நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்னோட பொண்ணுக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்கு, அவ இந்த வீட்டுல தான் இருப்பா, நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, அவ என்னோட பொண்ணு என் வீட்டுல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாரு. எப்படி சொன்னதுக்கு அப்புறம் மாபேகமால எதுவும் பேச முடியல, அமைதியா இருந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஹயா இன்னும் தான் ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அப்போ அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க அவளை அப்படியே சும்மா விட்டுருவீங்களா, அப்ப அவ பண்ணதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்ப என்னால எதுவும் பேச முடியாது, ஏன்னா அன்வர் வந்து தன்னோட பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருக்கான், அவனை எதிர்த்து நான் எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மரியமும் இந்த தடவை ஃப்ரெண்டுக்கு ஏத்துக்கிட்டு பேசாம மீரப்ப வந்து எப்படி நீங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலாம், எதா இருந்தாலும் அண்ணன் வந்து நீங்க பேசியிருக்கலாம்ல, அண்ணன் இல்லாம நீங்க அவளை வீட்டை விட்டு போக சொன்னது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒப்பீனியன்
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த பக்கம் ஹயாவும் மீரப் வெளியே நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவகிட்ட வந்து வம்பிழுக்க வரா. நீ எதுக்காக இங்கெல்லாம் வந்து நிக்கிற? ஆன்ட்டி சொன்னதை நீ மறந்துட்டியா? அவங்க உன்னோட முகத்தை கூட பார்க்க விரும்பல. அப்படி இருக்கும்போது நீ உன்னோட அப்பா ரூம்ல தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீ இங்கெல்லாம் சுத்திட்டு திரியக்கூடாது. இன்னைக்கு என்னோட முத்தாசிம் ஆபத்தான நிலைமையில இருக்கானா அதுக்கு காரணமே நீ தான். ஏன்னா உன்னை காப்பாத்த போய் தான் அவனுக்கு இந்த ஆக்சிடென்டே ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுதான் எனக்கும் புரியல. என்ன காப்பாத்துறதுக்காக எதுக்காக முத்தாசிம் அவனோட உயிரை பணைய வைக்கணும்? இந்த கொஸ்டின் நான் அவன்கிட்ட கேட்பேன். அதுக்காக தான் நான் இங்க இருக்கிறேன். இன்னமும் வெயிட் பண்ணிக்கிட்டு அவனுக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஒண்ணு யோசிச்சா இங்க வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நீ ஒண்ணு அவனை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் இங்க வந்தாலும் சரி அவன் உன் மேல பயங்கரமான கோவத்துல தான் இருப்பான். ஏன்னா வில்லேஜ்ல நீ அவனை அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திருக்க, அவமானப்படுத்திருக்க. அதனால அவன் உன் மேல கோவமா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அது என்னோட முத்தாசிம் வந்ததுக்கு அப்புறம் நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். ஆனா இந்த கொஸ்டின் கண்டிப்பா அவன்கிட்ட கேட்பேன். எப்படி அவ்வளவு பெரிய நிலைமையில அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் போது அவன் எனக்கு எப்படி என்ன காப்பாற்றணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம மீரப்புக்கும் முத்தாசிம் மேல லைட்டா காதல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் மீரப்போட வளர்த்த அப்பா அம்மா 2 பேருமே வந்து அன்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்து மீரப்ப வந்து சிட்டிக்கு அழைச்சிட்டு போயிடுறோம். ஒரே வீட்டுல 2 பேரையும் ஒண்ணா வச்சுக்கிறது சரியில்லை. எனக்கு என்னமோ இப்போ மாபேகம் அதிகமா மீரப் மேல கோவப்படுற மாதிரி தெரியுது. அது வெறுப்பா மாறுறதுக்குள்ள நாங்க எங்க பொண்ணை அழைச்சிட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா மீரப் கிராஸ் பண்ணி போறா. அவளை ஸ்டாப் பண்ணி நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் முத்தாசிமா பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றா. நீ முத்தாசிமா பார்க்க கூடாது, மாபேகம் தான் சொல்லிட்டாங்கல்ல, அவன்கிட்ட நெருங்க கூடாதுன்னு. அப்புறம் எதுக்காக நீ அவனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் முத்தாசிம் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். அது மட்டும் இல்லாம அவன் நல்லா இருக்கானா இல்லையாங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் பார்க்க போறேன். நான் அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நான் கேட்கறேன். சிட்டிக்கு வரணும்னாலும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹாஸ்பிட்டல்ல மாபேகமும் ஹயாவும் முர்தாசிமா பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவன் அரை மயக்கத்துல இருக்கிறான். அப்ப இவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பையனை பார்த்து. பையனோட இந்த நிலைமையை தாங்கிக்க முடியல. உன்னோட இந்த நிலைமைக்கு மீரப் தான் காரணம். அவளை நான் தான் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்காக தான்ப்பா நீ இப்படிலாம் கஷ்டப்படுற. இதுக்கப்புறம் உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே அம்மா கிட்ட சொல்லுப்பா. உனக்கு ஒரு வேளை மீரப் கூட வாழ விருப்பம் இல்லையா? சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவனும் அந்த அரை மயக்கத்துல கூட மீரப் மீரப்னு சொல்லிட்டு மீரப்போட பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கான். இது இவங்களுக்கு ரொம்பவே எரிச்சலா ஆகுது. இப்ப கூட அவன் மீரப்ப தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. மீரப்பும் ஹாஸ்பிட்டலுக்கு முர்தாசிமா பாக்குறதுக்காக வந்திருக்கா. அப்ப ஹயா வந்து அவளை ஸ்டாப் பண்றான். நீ வந்து முர்தாசிமா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றான். என்னோட புருஷனை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் அவனோட ஒய்ஃபு, அதனால நான் போய் பார்க்க தான் செய்வேன் அப்படின்னு மீரப் சொல்றா. அப்ப அங்க மாபேகம் வந்துடுறாங்க. அவ சொல்றது கரெக்டு தான். நீ அவனோட கசின் தானே, அதனால உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அவளை தடுக்கிறதுக்கு. ஆனா எனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல, நான் அவனோட அம்மா. சோ நான் சொல்றேன் நீ அவனை பார்க்க கூடாது. அவன் இருக்கிற தசை பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்க கூடாது. இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. இவளும் அழுதுகிட்டே இங்க இருந்து போயிடுறா. வீட்டுக்கு வந்ததும் அம்மா கேக்குறாங்க, முர்தாசிமா பாத்துட்டியா? இப்ப நம்ம சிட்டிக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் அவனை இன்னும் பார்க்கல. முர்தாசிமா நான் என் கண்ணால பாக்குற வரைக்கும் நான் இங்க இருந்து எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹாஸ்பிட்டல்ல முர்தாசிமா ஹயாதான் கவனிச்சு பாத்துக்கிறா. அவனுக்காக சூப் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற? மீரப் எங்க? அவளை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். மீரப் எங்க இல்ல, அவ வீட்டுக்கு போயிட்டா. அவளுக்கு உண்மையிலே உன் மேல அக்கறை இருந்துச்சுன்னா அவ தானே உன்னை கவனிச்சு பார்த்துருக்கணும். ஆனா அவ பொறுப்பு இல்லாம வீட்டுக்கு போயிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டுட்டு இருக்கா. ஆனா இவ பேசுறதுலாம் அவனால நம்பவே முடியல. ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் வந்துடுறான். வந்ததுமே மாபேகம் வந்து அவனுக்கு சில தர்ம காரியங்கள்லாம் செய்ய சொல்றாங்க. இந்த மாதிரி நீ உன்னோட கையால இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு நீ இதெல்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் கொடுக்குறேன். ஆனா நான் மீரப் எங்க? நான் மீரப்பை பார்க்கணும். அவளை நான் பார்க்கவே இல்லையா? அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். சரிப்பா நீ வீட்டுக்கு வா முதல்ல, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாபேகம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தாலும் மீரப் எங்கேயுமே காணும். ரூமுக்கு வந்து பார்த்தாலும் ரூம்லயும் ஆளே காணும். அப்ப ஹயா அந்த இடத்துக்கு வந்துட்டு மீரப் வந்து உன்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றா? அவ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ உன்னை விட்டு போயிட்டா, அவளுக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்ல, அதனால அவ இந்த வீட்டை விட்டே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு நீ சொன்னா அதை நான் நம்பணுமா? என்னோட உயிரை பணைய வச்சு நான் அவளோட உயிரை காப்பாத்திருக்கேன். அப்படி இருந்தும் அவ என்னை விட்டு போவாளா? இதை நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. மேல சொல்லு, வேற என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உண்மையை தான் சொல்றான். அவ வீட்டை விட்டுனா அவ வீட்டை விட்டு போகல, உன்னை விட்டு தான் அவன் ஒரே தரியா போயிட்டா நிரந்தரமா. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது மாபேகம் அவளை கொஞ்சம் ஹார்ஸா திட்டாங்க. அதோட அவளும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா. அப்ப மாபேகம் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க. நீ என்னோட பிள்ளைய உன்னோட புருஷனா ஏத்துக்கலன்னா அப்புறம் நீ எதுக்காக இங்க இருக்கணும்? இப்பவே நீ இந்த வீட்டை விட்டு போகணும் அவங்க சொன்னாங்க. உடனே அவளும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம கிளம்பிட்டான். இப்படிலாம் இவ ஏத்தி விடுறதை கேட்டதும் இப்ப நம்ம ஹீரோ நம்ப ஆரம்பிச்சிடறான். ஒருவேளை உண்மையாவே அவ என்னை விட்டு போகணும்னு தான் நினைக்கிறாளா? நான் தான் ஓவரா அவ மேல எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சுகத்துல கார்டன்ல உட்கார்ந்து இருக்கும் போது மீரப் வந்து அவன்கிட்ட பேச வரா. ஆனா அவன் முகத்தை கூட பார்க்க விரும்பல. உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் என்னோட உயிரையே பணைய வச்சேன். அப்படி இருந்தும் என் முகத்தை பாக்குறது கூட உனக்கு பிடிக்கல, உனக்கு வரணும்னு தோணல, ஹாஸ்பிட்டல்ல என்ன பார்க்கணும்னு தோணல, இப்ப மட்டும் எதுக்காக இங்க வந்திருக்க? உன் முகத்தை பாக்குறது கூட எனக்கு விருப்பம் இல்லை, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ஸா பேசிடுறான். உடனே இவளும் அழுதுகிட்டே ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிறவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் என்னாச்சுமா? நீ முர்தாசிமா பார்க்க போனியா? அவன் என்ன சொன்னான்னு கேக்குறாங்க. எல்லாரும் மாதிரி தான்
அவனும் என்கிட்ட ரொம்பவே ஹார்ஸாக இன்னைக்கு நடந்துக்கிட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கறது கூட அவன் தயாரில்லை. இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து அவனுக்கு என்னத்தை புரிய வச்சிட போகிறேன். அதனால நான் இப்போவே சிட்டிக்கு கிளம்ப போகிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் கூடவே சேர்ந்து அன்வரும் கிளம்புறாரு. என் பொண்ணு இல்லாத இந்த இடத்துல நான் மட்டும் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு. ரெண்டு பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஹயா தான் இருக்கிறா அப்படிங்கிற உண்மை இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிய வருமா என்னங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.